Hello students, welcome to DKMS Tutorial Center. இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th CBSE Mathஸில் Chapter 1ல Exercise 1.2ல ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ ஃபஸ்ட் என்ன சொல்லுவாங்க, ப்ரூவ் தட் ரூட் 5 இஸ் ரேஷ்னல். ரூட் 5 இஸ் இர்ரேஷ்னல்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது இர்ரேஷ்னல்னு ப்ரூவ் பண்ணணும். வாங்க இந்த சம் எப்படி பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ முதல்ல நம்ம எக்ஸாம்பிள் சம் பார்த்தோம் இல்லையா, ஸோ இந்த எக்ஸாம்பிள் சம் மாதிரி தான்ப்பா இதுவும் பண்ணணும். வாங்க சம் எப்படி பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரூட் 5 இஸ் இர்ரேஷ்னல் இன்னும் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிறோம் என்னன்னா, லெட்டஸ் அஷ்யூம் டு கான்ட்ராரினா என்னன்னா, இவங்க இர்ரேஷ்னல் கொடுத்தா நம்ம ரேஷ்னல்னு அஷ்யூம் பண்ணிக்கிறோம். ஸோ ஆப்போசிட்டாக அஷ்யூம் பண்ணுறோம். அதை தான் லெட்டஸ் அஷ்யூம் டு தி கான்ட்ராரி தட் ரூட் 5 இஸ் ரேஷ்னல் அஷ்யூம் பண்ணிவிட்டு ரூட் 5 இஸ் ஈக்குவல் டு a/bன்னு எழுதுகிறோம். அதாவது ஏயும் பியும் இன்டீஜர்ஸில் இருக்குது. அதாவது ரூட் 5 ரேஷ்னல் அஷ்யூம் பண்ணிக்கிறோம். ரேஷ்னல் நம்பர்னாலே a/b இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்டில் தான் வரும். ஸோ ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்டில் வரும். ரேஷ்னல் நம்பர்னால் a/bன்னு ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்டில் வரும். ஏயும் பியும் இன்டீஜர்ஸ்னு அஷ்யூம் பண்ணிக்கிறோம். a அண்ட் b கோப்ரைம்னு அஷ்யூம் பண்ணிக்கிறோம். ஸோ கோப்ரைம் நம்பர்னால் என்னென்னா, ஏக்கும் பிக்கும் காமனாக இருக்கிற ஹெச்சிசிஎஃபோட வேல்யூ 1ன்னு எடுத்துக்கணும். அதுதான் கோப்ரைம். அதாவது ஏயும் பியும் இன்டீஜர்ஸாக எடுத்துக்கணும். ஏ அண்ட் பி கோப்ரைம் நம்பராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோப்ரைம் நம்பர்னால் என்னென்னா, ஏக்கும் பிக்கும் காமனாக 1 மட்டும்தான் இருக்கணும், வேறு எதுவும் இருக்கக்கூடாது. அதுதான் கோப்ரைமு. ஸோ இதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா, இப்போ ரூட் 5 இஸ் ஈக்குவல் டு a/bன்னு எழுதணும். எழுதிட்டு இந்த b இந்த பக்கம் போனால் b இன்ட்டு ரூட் 5 இஸ் ஈக்குவல் டு ஏன்னு வந்துடும். ஸோ அப்படி ஏன்னு வந்தோடனே இங்கனக்குள்ள ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ்ன்னு வரும். அதாவது ஸ்கொயர் பண்ணணும். ஏன்னா இந்த ரூட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காண்டி ஸ்கொயர் பண்ணணும். ஸோ ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ்ன்னு எழுதணும். ஸோ ரெண்டு பக்கமே ஸ்கொயர் பண்ணோம்னா b ஸ்கொயர் வந்துடும். ரூட் 5 ஸ்கொயர்னு போடணும், a ஸ்கொயர்னு போடணும். ஸோ அப்படி போட்டோடனே இந்த ரூட் 5 இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். ஸோ 5b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர்னு வந்துடும். அதுக்கப்புறம் இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வச்சுக்கணும். ஸோ இது ஒரு ஈக்குவேஷன் வச்சுட்டு இப்போ என்ன பண்ணோம்னா, இஃப் 5 divides a ஸ்கொயர், அதாவது 5b ஸ்கொயர் இக்குவல் டு a ஸ்கொயர்னு ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. இப்போ 5 a ஸ்கொயர் டிவைட் பண்ணும். 5 ப்ரைம் நம்பர். ஸோ 5ங்கிறது ப்ரைம் நம்பர், இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இஃப் 5 டிவைட் a ஸ்கொயர் 5 இஸ் ப்ரைமாக இருந்தால் 5, அதாவது தியரம் இருக்குல்ல, நீங்கள் புக்கில் படிச்சிருப்பீங்க. தியரம் 1.2ன்னு புக்கில் பாருங்கள், அதில் ஒரு தியரம் போட்டிருக்கோம். அதாவது என்ன தியரம்னா, 5 a ஸ்கொயரை டிவைடு பண்ணால் 5 ஏவையும் டிவைடு பண்ணும் கண்டிப்பாக அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ அந்த தியரத்தை நம்ம இங்கே எழுதுறோம். 5 a ஸ்கொயரை டிவைட் பண்ணால் ஸோ 5 ஏவையும் டிவைடு பண்ணும். ஸோ அதுதான் கண்டிஷன். ஸோ அப்படி டிவைட் பண்ணுச்சுன்னா ஏயோட வேல்யூ என்னவா இருக்கும்னா 5c-யாக இருக்கும். நீங்கள் எப்படி a ஸ்கொயரோட வேல்யூ 5b ஸ்கொயரும் போட்டிருக்கோம், அதே மாதிரி ஏயோட வேல்யூ 5c. ஸோ ஏயோட வேல்யூ 5cன்னு கிடச்சிருச்சு. அது 2ன்னு போடுங்க. இப்போ ஏயோட வேல்யூ 5c கிடச்சிட்டு இதே மாதிரி பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ பியோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இங்கனுக்குள்ளே எழுதுகிறேன். ஸோ புட் 2 in 1, அதாவது அந்த ரெண்டாவதாக கண்டுபிடிச்ச வேல்யூ a ஈக்குவல் டு 5c இருக்குல்ல, இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் போட போகிறோம். அப்போனா 5b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயருக்கு பதிலாக 5c ஸ்கொயருன்னு போடுறோம். ஸோ 5c ஸ்கொயருன்னு போட்டதுக்கப்புறம் 5b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25c ஸ்கொயருன்னு வந்துடும். ஸோ இந்த 5ம் 25ம் 5ம் கேன்சல் பண்ணால் 5c ஸ்கொயருன்னு வந்துடும். ஸோ இந்த 5 இந்த 25/5 என்ன 5 தானே. ஸோ இந்த 5 இந்த பக்கம் போனால் 25ம் 5ம் கேன்சல் ஆகும். ஸோ 5c ஸ்கொயருன்னு வந்துடும். ஸோ b ஸ்கொயரோட வேல்யூ 5c ஸ்கொயர். ஸோ
ஸோ மொதல் ஸ்டெப் பார்த்த மாதிரி தான் இங்கே எப்படி 5 டிவைஸ் ஏ ஸ்கொயர்னு போட்டோம். இப்போ ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5b ஸ்கொயர்னு கிடச்சிதா, அதே மாதிரி பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5b ஸ்கொயர்னு கிடச்சிருச்சு. ஸோ இதுக்கு அடுத்து என்ன ஸ்டெப் எழுதணும்னா இங்கே எழுதிருக்க மாதிரி இங்கேயும் எழுதணும். நான் நோட் பண்ணி சொல்கிறேன். இங்கே பாருங்கப்பா, பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5c ஸ்கொயர் இங்கே எழுதியிருக்கேன் இல்லையா. அதாவது அடுத்த ஸ்டெப்பு இதுக்கு அடுத்து என்ன ஸ்டெப் எழுதணும்னா இங்கே மேலே எழுதுகிறேன். என்ன ஸ்டெப்புனா, அதாவது இஃப் 5 divides b square 5 is prime. ஸோ 5ங்கிறது ப்ரைம்ங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ தியரம் 1.2 நம்ம மொதல் ஏ ஸ்கொயருக்கு எழுதணும்ல, அதே மாதிரி தான் பி ஸ்கொயருக்கு எழுதணும். ஸோ தியரம் 1.2 படி 5 வந்து பி ஸ்கொயரை டிவைட் பண்ணால் 5 வந்து பியையும் டிவைட் பண்ணும். ஸோ அப்படி பியை டிவைட் பண்ணுச்சுன்னா அது என்ன, ஸோ பியோட வேல்யூ என்னவா இருக்கும்னா 5dன்னு போடணும். ஓகேப்பா, பி வந்து 5dன்னு போடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பியோட வேல்யூ 15 இருக்குன்னா 5 × 3 15ன்னு வரும்ல. ஸோ அந்த டியோட வேல்யூ 5dன்னு போடணும். ஓகேப்பா, இப்போ முதல் ஸ்டெப்பில் என்ன எழுதியிருக்கோம்னா ஏயோட வேல்யூ 5cன்னு எழுதியிருந்தோம் இல்லையா. நான் அதை டெலிட் பண்ணிவிட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, வீடியோ முன்னாடி ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஏயோட வேல்யூ 5cன்னு நோட் பண்ணியிருக்கோம், பியோட வேல்யூ 5dன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ இங்கேக்குள்ளே என்ன இருக்குன்னா ஏலையும் பிலையும் 5 வந்து காமனாக இருக்குது. அப்போ தான் இங்கே எழுதணும், சின்ஸ் ஏ பி ஹேவ் 5 as common factor. So ஏக்கும் பிக்கும் 5 common factor-ஆக இருக்கு. So this contradicts-ன்ற வேர்டு இங்கே யூஸ் பண்ணணும். ஏன் இங்கே contradicts யூஸ் பண்ணுறோம்னா this contradicts A and B are co-prime. நம்ம மொதல் கோப்ரைம்னு எழுதியிருந்தோம் இல்லையா மொதல். ஸோ அதை வந்து இல்லைன்னு ப்ரூவ் பண்ணோம். ஏன்னா கோப்ரைம்னா காமன் ஃபேக்டர் 1 மட்டும்தான் இருக்கு. ஆனால் இங்கே 5 வந்து காமன் ஃபேக்டராக கிடச்சிருக்கு. அதனால தான் திஸ் கான்ட்ராடிக்ட்ஸ் A and B are கோப்ரைம். நம்ம A and B கோப்ரைம் சொன்னது தப்பு, ராங்கு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ therefore our incorrect ஸோ அங்கே நோட் பண்ணிக்கோங்கப்பா, திஸ் கான்ட்ராடிக்ட்ஸ் ஏ அண்ட் பி ஆர் கோப்ரைம். அதாவது ஏ அண்ட் பி கோப்ரைம் சொல்லியிருக்கிறது தப்புன்னு சொல்லியிருக்காங்க. அவர் இன்கரெக்ட் அசம்ஷன் தட் √5 இஸ் ரேஷ்னல். நம்ம √5 ரேஷ்னல் முதல் ஸ்டம்மில் எழுதியிருக்கோம் இல்லையா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். அது வந்து தப்பான அசம்ஷன், தப்புன்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டினில் கொடுத்துருக்க மாதிரியே √5ங்கிறது இர்ரேஷ்னல் நம்பர், இதுதான் கரெக்டு. சரியாப்பா, ஏன் நான் இன்னொரு தடவை சொல்கிறேன், ஏயும் பியும் ஏக்கும் பிக்கும் 5 வந்து காமனாக ஃபேக்டராக கிடைக்குது. ஆனால் நம்ம வந்து என்ன நினச்சிருக்கோம்னா ஏ அண்ட் பியும் கோப்ரைமே நினச்சிருக்கோம். ஸோ கோப்ரைம் வந்து கிடையாது, நம்ம அஷ்யூம் பண்ணிக்க வந்து தப்பு. √5ங்கிறது இர்ரேஷ்னல் நம்பர் தான். அவ்வளோதான்ப்பா இந்த சம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.